அனைவருக்கும் வணக்கம். இந்த கடலூர் துறைமுகம் வடக்கு நூலகத்திலே 30/9/2025 இன்று 50 விழாவாக காந்தியினுடைய பிறந்த நாள், காமராஜருடைய நினைவு நாள். அடுத்து தூய்மைப்பணியை சிறந்து விளங்கிய துப்புரப்பணி மேற்பாளர் பணி ஓய்வு பெற்ற அருமை நண்பர் ராஜா, நம்முடைய பக்கிராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா. இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கின்றோம். நூலாசிரியர்கள் பாராட்டுகிறார். அந்த வகையிலே இங்கே வருகின்றிருக்கின்ற அருமை நண்பர் துப்புரப்பணி மேற்பாளர் முகமது சாதிக் அவர்களுக்கும், எங்களுடைய தமிழ்ச்சங்கத்துடைய பொருளாளர் காமராஜ், புதுமலை திருக்குறள் பேருடைய பொதுச் செயலாளர் அருஞ்சோதி, சமூக ஆர்வலர் ஐயா அவர்கள், அடுத்து நன்முறையாக சந்தரித்து சிரிக்கிறார்கள் பாலாமலம்மா அவர்கள், தம்பி நூலாசிரியர் தம்பி அவருக்கும், நம்முடைய பாராட்டு விழா இந்த நேரத்தில் கதாநிகின்ற அவருக்கும், சமூக ஆர்வலர் மாரியப்பன், துப்புரப்பணி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி, ஒரு நல்ல மனிதரை பாராட்டுவதிலே எங்களுடைய தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மகிழ்ச்சி அடைகின்றது. நான் பேசுவது 5ஆம் உலக தமிழ் சங்கத்துறை நிறுவன தலைவர், தமிழ்நாடு வியாபார சங்க பேருடைய மாநில துணைத் தலைவர் முத்துக்குமார். நான் பேசுகின்றேன். இந்த உலகம் பூரா பாக்குறீங்க. இந்த காணொலி இந்த உலகம் பூரா செல்கின்றது. சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், இங்கிலாந்து, எங்கெல்லாம் இப்படி தமிழ் அறிஞர்கள் இருக்கின்றார்களோ, தமிழ் பற்றாக இருக்கின்றார்களோ, அவர்கள் நேரே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே பாராட்டுவதற்கு உரியவர் நம்முடைய பக்கிராஜ் அவர்கள் 12 தடவை பார்த்துருக்காங்க. அதாவது இந்த காலத்துல ஒரு சிறப்பா பணி செய்து முடிச்சு ஓய்வு சாதாரண காரியம் எல்லாருமே தெரியும். பெரிய சாதனை இந்த காலத்துல. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அந்த பணியை முடித்துவிட்டு எல்லாருமே வாழ்த்துக்களோடு பணி ஓய்வு என்பது சாதாரண காரியம் இல்ல. அந்த மனுஷன் அது மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்டையும் ஒரு நல்ல அணுகுமுறை வேணும். அதிகாரிகள் மத்தியிலும் அவங்க யாரும் குறை சொல்ல இருக்கக்கூடாது. ஒரு நெருப்பின் மீது நடப்பதை போல ஒரு 39 ஆண்டுகள் அனைத்து அதிகாரிகளையும் பாராட்டப்பட்டது. யாரெல்லாம் கம்சம் வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் ஆணையம் வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் நகராட்சியில் பரிசு அத்தனை நேசிக்கப்படக்கூடியவர் அன்பு சகோதரர் தம்பி அவர்கள் பக்கிராஜா. இப்பொழுது அன்பிலே ஓய்வு பெற்றார். சரியாக 39 ஆண்டுகள் இந்த கடலூர் துறைமுகத்தில், கடலூர் பகுதியிலே அவர் பணியாற்றியிருக்கின்றார். அந்த வகையிலே என்னுடைய வாசத்திற்குரிய சகோதரர் பக்கிராஜா அவர்கள் பணி ஓய்வு பெற்றதை பாராட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் அவருக்கு இன்னும் நீடிய நல்ல ஆயுதம் தந்து இருந்தார். காலையில பணி 5 மணி முடிச்சாருனாக்க தொடர்ந்துகிட்டே இருக்கும். பணி முடிஞ்சு சொல்ல முடியாது. திடீர்னு போன் பண்ணுவாங்க, ஐயா அது சரியில்லையா, இந்த தெரு சரி, அந்த சரி, ஓடி போகும். அதை பார்க்கணும், மக்கள்கிட்ட சிரிச்ச விதமா பழகணும். அதை விட பெருசு தன்னுடைய பணியாளர்களை தட்டி கொடுத்து வரணும். இல்லைன்னா செய்ய மாட்டேன். அவங்களை தட்டி கொடுத்து அதை வேலை வாங்கி அவர்கள் அதிகாரி மத்தியும் அது வகையில இரவும் பகலும் அயராது பாடுபட்டவர் என்னுடைய அன்பு தம்பி, அன்பு சகோதரர் பக்கிராஜா. உண்மையிலே மனம் நிறைவாக இருக்கின்றது. இதுவரைக்கும் அவர் இந்த கடலூர் மக்களுக்காக வாழ்ந்து விட்டார். இனி வாழ்வது குடும்பத்திற்காக, இனி வாழ்வது அவருக்காக, அவர் குடும்பத்திற்காக. எல்லாரும் சொன்னாங்க பணி நல்ல கேட்டாரு, இந்த மனுஷனா பணி வைக்கிட்டாரு. பார்த்தா 25 வருஷம் படிக்க முடியாதுயா, 39 ஆண்டுகள் எப்படி பணி செய்றாங்க. நல்ல மனசு, நல்ல எண்ணங்களும் நல்ல மனமும் இருந்தால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி வைத்து உற்சாகம் குறையாது. இப்போ கூப்பிட்டு ஒண்ணும் இல்ல, நகராட்சி கூப்பிட்டு ஒரு 10 ஆண்டு செய்வது தயார் இவரவே இருக்காரு செய்யறதுக்கு. அரசுடைய சட்டம் இடந்தரவில்லை. ஆக பணி ஓய்வு பெற்றாலும் சரி, இன்றும் அவர் மக்கள் மனதிலே நிறைந்திருப்பவர். அவருக்கு 5ஆம் உலக தமிழ் சங்கத்தின் சார்பாக, தமிழ்நாடு வியாபார சங்க பேரின் சார்பாக, அவருடைய தலைவர் முறையிலே, மாநில துணைக்குழு முறையிலே இந்த பொன்னாடை அணிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.